நாட்டோட ராணுவ வலிமையே போரை தடுப்பதற்கான முக்கிய காரணியாக இருக்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பேசுறாரு. ராணுவ வலிமை அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா அது ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையிலிருந்து அந்த வலிமை கிடைக்குதா, இல்ல ராணுவத்தின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களின் வலிமையிலிருந்து அந்த எண்ணிக்கை வலிமையிலிருந்து அந்த வலிமை வருதா அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருது. நீங்க அதுல இருந்தே நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்கலாமான்னு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்? ஆயுத வலிமைங்கிறது எவ்வளவு வெப்பன்ஸ், என்ன மாதிரியான வெப்பன்ஸ், அப்டேட்டட் வெப்பன்ஸ் வச்சிருக்கோமா அப்படிங்கிறத வச்சு தான் வலிமை கிடையாது. வெறும் நம்பர்ஸ் வச்சு எவ்வளவு வீரர்கள் இருக்கிறாங்கிறத மாத்திரம் வச்சு இன்னைக்கு உலக நாடுகளில் முக்கியமாக நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரிஸ், அண்டை நாடுகள் என்ன மாதிரியான வலிமையோடு இருக்கின்றன, வலிமை இந்த சென்ஸ் என்ன மாதிரியான வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ அதை விட ஒரு பங்கு கூடுதலாக. ஆனால் இந்த மாதிரி தான் ஆயுத போட்டி உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணிட்டு, எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி நேரடியாக வாருக்கு போகிறதில்ல, பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்க்கணுங்கிறது தான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் மிக முக்கியமான ஒன்று. அப்போ அதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது என்னதான் பக்கத்து நாடுகள் நம்மளை ப்ரொவோக் பண்ணினாலும் நாம் உடனே ரிட்டாலியேட் பண்ண போகிறதில்ல ஆயுதம் மூலமாக. அப்போ நமக்கு எதற்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொல்கிறீங்களே, அதுதான் இந்திய அரசினுடைய நிலையாக இருக்கும், இன்றைய இந்திய அரசினுடைய நிலையாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பலாமா? ஆமாம், நாம் வளர்ச்சின்னு ஒரு பக்கம் பேசணும் அப்படின்னா இந்தியாவால் எந்த கண்ட்ரியுமே, ஈவன் அமெரிக்கா கூட, ஒரு வளர்ந்த நாடு கூட போரில் ஈடுபட்டு மிக அதிக அளவு செலவழிக்கும் போது நாட்டின் வளர்ச்சி பின்னோக்கி போகும். அது அமெரிக்காவில் நம்ம பார்க்குறோம். ஈராக் போருக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் அது பெரிய கிரைசிஸை பல காரணங்கள் இருந்தாலும் அதுவும் ஒரு முக்கியமான. அதே சமயத்தில் போர் தளவாடங்கள் சார்ந்த பொருளாதாரம் இருக்கக்கூடிய நாடுகள் தேவையில்லாம போர்களை சின்ன சின்ன காரணங்களுக்காக உருவாக்குறதையும் நம்ம பார்க்கலாம். ஆமாம், அதுதான் ஆயுத விற்பனைங்கிறது ஒரு மிகப்பெரிய லாபி உலக அளவில். அப்போ அந்த இதுக்கு இந்தியா எந்த அளவோடு நிறுத்திக்கணும் இந்த ஆயுத பர்ச்சேஸுங்கிறத அரசு நிர்வாகத்தோட ஒரு முக்கியமான டெசிஷன். அதை இந்த மத்திய அரசு எந்த அளவோடு நிறுத்த போகுதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதுக்கு ஒரு எல்லை இல்லாத ஒரு விஷயம். இதை நம்மளே தான் நம்ம தடுத்து நிறுத்திக்கணும். நீங்கள் ஆயுதங்களுடைய வலிமை தான் போரை தடுக்கும் அப்படிங்கிறத கோட்பாட்டு ரீதியாக சரியான ஸ்டேட்மெண்ட்டா நீங்க பாக்குறீங்களா? மிக மிக தவறானது. ஆயுத வலிமை என்பது ஒருபோதும் தீர்வாகாது. தீர்வை நோக்கிய பாதையில் தெளிவாக நடப்பதும் அணுகுவதும் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தென் வின்னிங் த கான்ஃப்ளிக்ட் இட் செல்ஃப். இந்த நிலையில நடக்காது. திரு மோடி அவர்கள் சொன்னது அதுதானா என்பது தெரியவில்லை. வின்னிங் எ வார், ஒரு போர்ல வெற்றி பெறுவது அப்படிங்கிறது இன்றைய சூழல்ல சாத்தியமே இல்லை. மிகப்பெரிய சேதத்தை இரண்டு தரப்புலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு போர், அதை விட முக்கியம் வெற்றி அடைந்த போர்னு சொல்லி எதை தரப்புலையும் சொல்லவே முடியாது. இரண்டாவது இன்னொரு விஷயம், இந்த மாடர்ன் வார்ஃபேர்ல நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வலிமையா ஒரு அடி தரணும் அப்படின்னம்னாலே நீங்க மக்களையும் சேர்த்து தான் நீங்க அழிச்சாகணும். அப்படியாப்பட்டது. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அக்னி கிளாஸ் ஆஃப் மிசைல்ஸ் இதை எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னம்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 சதுர கிலோமீட்டருக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியது. பயன்படுத்தணும் அப்படின்னம்னாலே பேரழிவு தான். போர்க்களத்தை கொஞ்சம் தாண்டணும் அப்படின்னாலே பேரழிவு தான். அது ரெண்டாவது விஷயம், இவங்க 2000 கோடி செலவு பண்ணி இதே வாஜ்பாய் அரசு இருந்த போது இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தின் மீது நடந்த தாக்குதலை தொடர்ந்து ஒரு போருக்கான நடவடிக்கை எடுத்தாங்களே, ஏன் நின்றுச்சு? ஏன்னா வேற ஒருத்தர் தலையிட்டான். அமெரிக்கா தலையிட்டு நிறுத்துங்க பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு உடனே வித்ட்ரா பண்ணாங்க. போரையும் அவ்வளோ சாதாரணமாக நடத்திட முடியாது. அதனால தான் அதிகபட்சம் அடுத்த இந்த போருக்கான காரணிகள், இந்த மோதலுக்கான காரணிகளை முதல்ல உடைக்கிறதுல, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ல கவனம் செலுத்தணும். தேர்ந்த அரசியல் அறிவு தான் இதுக்கு காரணம் பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க சீனாவோடு எந்த நேரம் வேணாலும் போர் வரலாம் அப்படின்ற மாதிரி அடிக்கடி நீங்க சொல்றீங்க, வலிமையா திருப்பி அடிப்போம்னு சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் அந்த எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கான நீங்க நடத்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில என்ன செஞ்சிருக்கீங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்களா? அப்போ கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை நீங்க செய்யும் பொழுதுதான் உங்களுடைய வலிமை. நீங்க ஒரு மேக்ரோ லெவல்ல பெரிய நாடுங்கிறது ஒரு பெரிய யூனிட்டுக்கு இந்த தியரியை பொருத்தி பார்க்குற ஆட்சியாளர்கள் யூனிட்டை குறைச்சிக்கிட்டே வந்தா இதே தியரி அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. நாட்டினுடைய வலிமை ராணுவத்தில் இருக்கு, மாநிலத்தினுடைய வலிமை காவல்துறையில இருக்கு அப்படின்னு யூனிட்டை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா தனி மனிதனுடைய வலிமை அவன் கையில வச்சிருக்கிற ஆயுதத்துல இருக்கா?
அங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழல் வந்து அவனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யாதா? அவன் கையில எவ்வளவு ஆயுதம் வச்சிருக்கானோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அவன் பாதுகாப்பாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தனி மனிதர்களை இட்டு செல்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற பார்க்கிற பார்வை தப்பா? இல்ல, அந்த அனாலஜியே தப்புன்ன மாதிரி தோணுது. ஏன்னா தனி மனித பாதுகாப்புக்காக தான் காவல்துறை. வெளியிலிருந்து வருகிற ஆபத்து, தனி மனிதனுக்கு வெளியிலிருந்து வர்ற ஆபத்துங்கிறது சக மனிதன்ட்டு தான் வரும். அதை காப்பதற்கு காவல்துறை. நீங்க காவல்துறைன்னு சொன்னதை நான் சட்டம்னு புரிஞ்சுக்கிறேன். தனி மனிதர்களுடைய பாதுகாப்பு வந்து சட்டம் பாதுகாப்பு. சட்டம் பாதுகாப்பு. அதே மாதிரி நாட்டினுடைய பாதுகாப்பை, இந்திய மாநிலங்களுடைய பாதுகாப்பை அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கும். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை சர்வதேச ட்ரீட்டிஸ் வந்து பாதுகாக்கும். சர்வதேச ட்ரீட்டிஸ் இன்னொரு நாடு கேட்கல அப்படின்னா என்ன பண்றது? இப்ப மாநிலங்கள் ஒண்ணுக்கொண்ணு சண்டையிட்டா மத்திய அரசு தலையிடலாம். நம்மளுடைய பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நடக்கிற பிரச்சனை தான், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. அப்ப நடுவுல வந்து என்ன மாதிரியான கேட்கவே இல்லை அப்படின்னா அந்த இடத்தில் ஆயுதம்ங்கிறது ஒரு தற்காப்புக்காக வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறது வேற. அந்த வகையில இந்தியா பயன்படுத்துவதில்லை, நான் முதல்ல எதையும் பயன்படுத்துறது இல்லை, நியூக்ளியர் வெப்பன்ஸ் உட்பட அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கு. அப்ப அது சரியான இது. ஆனா இதை இன்னொரு இதுக்கு பொருத்தி பார்க்கலாம். இப்ப ஈழ பிரச்சனையில கூட விடுதலை புலிகள் ஆயுதம் எடுத்து போராடினார்கள், ஜஸ்டிஃபைடு காஸ் தான். ஆனா அதை எப்படி அவங்க எடுத்துட்டு போனாங்க? அப்ப இவர் சொன்ன மாதிரி ஒரு மிசைல ஒரு கவர்மெண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்தில் பொதுமக்களும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள்ங்கிறது நம்ம கண்கூட பக்கம். உலகத்தில் எங்க ஆயுத போராட்டம் நடந்தாலும் அது இன்றைய தேதியில் ஒரு தோல்வி காணக்கூடிய ஒரு முறையாகத்தான் இருக்கு. ஆயுத போராட்டங்கள் மட்டும் நீங்க சொல்றீங்களா? அல்ல போரும் போரும் நாடு எந்த நாடெல்லாம் போர்ல ஈடுபடுதோ அதனுடைய பொருளாதார வீழ்ச்சிங்கிறது பெரிய அளவில் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாடுகள் வந்து பெரிய அளவில் வெப்பன் எடுத்து போரிடுற அந்த இதை வந்து எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுத போராட்டங்களும் சரி, நாடு தொடுக்கக்கூடிய போர்களும் சரி, மக்களுக்கு பெரும் சேதத்தை உருவாக்குறது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.